சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். தொடர் தோல்வியினுடைய விரக்தியினாலே இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும். அவருடைய ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை. ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும், வன்முறை சம்பவங்களும், ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை. கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது. ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது, அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனமையானால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது, நான் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று 13 உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்று தான் சொல்லியிருக்கிறார். அதை தவிர ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் தான் தெரியும்னு சொன்னார். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கு 26, 27, 28 இந்த தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் 5 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் 1 புதுச்சேரியில் நடந்தது. அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது. மீதமுள்ள 4 சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கொடுங்கின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். ஏனென்றால் ஒரு காலத்தில் 4 கோடி தலைவருக்கு தமிழர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம். இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூட தெரியும், குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா, முன்பகமை இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடிவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக, வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள். அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பலிக்காது. நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார். மக்கள் தொகை காரணம்னு சொல்லலை. அதாவது அன்றைக்கு 4 கோடி மக்கள் தொகை இருந்தது, இன்றைக்கி 8 கோடி மக்கள் தொகை ஆகியிருக்கு. சில இடங்களில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. மக்கள் தொகைக்கு அது வன்முறைக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் சில இடங்களில் கூட குறைச்சலாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர, அன்றைக்கி 4 கோடி பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்காங்க. அந்த 4 கோடி பேர் இருந்தபோது நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி 8 கோடியிலே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இருக்குது, அதில் மோட்டிவ் இருக்குது. யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால் தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்விரோதம் அப்படிங்கிறது அடிப்படையில் கண்காணிக்க தவறுவிட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை அதிகரிக்குது. இல்லைங்க, இப்போ எந்த சம்பவங்களும் இப்போ தான்
ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். அவங்கள யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம், அவர்களை விசாரிக்கிறோம். பி பட்டியலை விசாரிக்கின்றோம். அதுபோல் ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல்துறையும் இன்றைக்கு அதிலே தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இதுபோல் முன்னுக்கு தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த ஆண்டு அவருடைய முதலாவது ஆண்டு வருகிறது, அதுக்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது. ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சிறையில் எடுத்துக்கொண்டோமேனா 97% சிறை இன்றைக்கு ஃபுல்லப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கோம். சமீபத்தில் நடந்த கொலைகளில் இளம் குற்றவாளிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த சீர்திருத்த பள்ளியில் வெளியில் வர்றவங்கள சரியாக முறையாக கண்காணிக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ நடந்த குற்றச்சாட்டுலாம் அவங்க அடிப்படை காரணமாக இருக்காங்க, ஈடுபட்டுருக்காங்க, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வரக்கூடியவங்களை முறையாக கண்காணிக்க சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள். அதனால் சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்ற போது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதை தவிர அவங்களை நிச்சயமாக நாங்கள் குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது. அவங்கள திருத்தித்தான் வெளியே அனுப்புகிறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவளை யாராச்சும் 1-2 பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக, அவர்களை நல்லவர்களாக, சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக. சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.